கோவை மதுரை நெடுஞ்சாலையில பல்லடத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவுல பல்லடத்துலேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில போற வழியில தான் குண்டடம் கொங்கு வடுகநாத சுவாமி கோவில். காசியில உள்ள பைரவரே இங்க இருக்கிறதுனால கொங்கு நாட்டு காசின்னு இந்த தலம் அழைக்கப்படுது. அதாவது கிருபானந்த வாரியரே சொல்றாரு, "காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள். இல்ல காசு இல்லாவிட்டால் குண்டடத்துக்கு வாருங்கள்." அப்படிங்கிறது மாரி சொல்லுவாரு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காசி பைரவருக்கு சிறப்பு அப்படிங்கிறத தாண்டி, ஒரு காலத்தில வந்து விடங்கர் அப்படிங்கிற முனிவர காப்பாத்துறதுக்காக இந்த புற்றில் நிரந்தரமா இறந்த மரத்துக்கு அடியில ஒரு புற்றில நிரந்தரமா குடி கொண்டார். அருகே ஒரு அரச மரத்தடியில பாம்பாட்டீஸ்வரர் அப்படிங்கிறது இறைவனாக சுயம்புமூர்த்தியாக அவதாரம் செய்தார். சேர நாட்டிலேருந்து மிளகு விற்க வந்த வியாபாரிக்கு வந்து பாடம் புகட்டணும்னு சொல்லி அவன்கிட்ட மிளகு கேட்கும்போது, மிளகு குடுக்காம பயிருன்னு சொல்லிடுறாரு பைரவர்ட்ட. பைரவர் வந்து ஒரு விளையாட்டு பண்ணி அத பயிராவே மாத்திர்றாரு. அப்ப மன்னர்கிட்ட அது போம்பொழுது, மன்னர் வந்து இவனுக்கு அந்த வியாபாரிக்கு தண்டனை குடுக்கும்போது, அவனை காப்பாற்றி அந்த மன்னன் மூலமாக கட்டப்பட்ட கோவில். பாண்டிய மன்னன் கட்டிய கோவிலாக சொல்லப்படுது. அதுவும் கொங்கு நாட்டு பகுதியில இந்த அற்புதம்.